இந்த ஆட்டோ வந்து சொல்கிறது அட்டுல் ஜெம் கார்கோன்னு சொல்கிறது. இது வந்து டீசல் வாகனம். ஓகே. 435 சிசி இது இந்த கொள்ளளவு. 435 சிசியா? 33 கிலோமீட்டர் பாவிக்கும். இது வந்து ரிவர்ஸ் மாத்துறது கியர். மனமே அங்க இருந்த பிரேக் வரும், இது என்ன இங்கே இருந்து முன்னுக்கு வருது? கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காண்டி இப்போ நீங்கள் புஷ் பண்ணி கொண்டு அந்த முந்தைய அந்த கார்களில் வர மாதிரி புஷ் பண்ணி கொண்டு கதவை திறந்தீங்கன்னா அந்த லோக்கடி போடும். இந்த வணக்கம் வியூவர்ஸ், நான் இந்த வீடியோட அங்கே வந்திருக்கோம்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்தை பார்க்கறதுக்கு முன்னுக்கு லொக்கேஷனை பார்ப்போம். சரியா, இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து பருத்தித்துறை போகிற ரோடு. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்வேலி கந்தசுவாமி கோவில் இருக்குது. நீர்வேலி கந்தசுவாமி கோவில் இருக்குது. அதுலேருந்து நேர முன்னுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அதுல ஒன்று போட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதுலக்குரிய அதாவது வந்து இப்போ நீங்கள் இந்த ஆட்டோ வந்து மட்டக்களப்பில் இருக்குது, கொழும்புல இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் யாழ்ப்பாணத்தில் இருக்குன்னு சொல்லி இந்த இடத்த வந்து அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது நீர்வேலி சந்தி, நீர்வேலி கன்சா கோயிலுக்கு முன்னுக்கு இருக்குது. நீர்வேலி சந்தியில் நீர்வேலி கன்சா கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த ஷோரூம் அதுலுக்குன்னு சொல்லி ஒரு ஆட்டோ சென்டர் வந்திருக்கு. என்னென்ன மாதிரியான ஆட்டோக்கள் இருக்குது, என்னென்ன கலர்ஸில் இருக்குங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. இதில் வந்து இவங்களோட கம்பெனியில் வந்து என்னென்ன ஆட்டோ எத்தனை வகையான இருக்குன்ற படம் இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல், டீசல், எல்பிஜி, சிஎன்ஜி, எலக்ட்ரிக் இந்த ரெண்டும் வந்து இல்லை. இது ரெண்டும் வந்து கேஸுக்குரிய விஷயம் இங்கே இலங்கையில் வந்து இன்னும் வரையில. ஆனால் பெட்ரோல், டீசல், எலக்ட்ரிக் இந்த மூன்றும் வந்திருக்கு. ஸோ இதுதான் இதில் அற்புதமான விஷயம். வாங்க உள்ளே போயிட்டு அந்த அண்ணாவோட கதைச்சு என்ன மாதிரி ஆட்டோ நிற்கிது, என்ன விலையில் நிற்கிது, எத்தனை வகையான ஆட்டோ நிற்கிது, அது டீசலா பெட்ரோலா அல்லது எலக்ட்ரிக்கான விஷயங்களை பார்க்கலாம். வெறுமனவே ஆட்டோ மட்டும் இல்லை, தொழில் செய்வதற்கான ஒரு வாகனம் நிற்கிது. ஸோ ஒன்றே தான் நின்றது. நான் ஃபர்ஸ்ட் அதை தான் வீடியோ எடுத்து போட்டு தான் இந்த வீடியோ செய்கிறேன்னு சொன்னால் அது விற்பனைக்கு போயிட்டு கடை திறந்து ஒரு நாள்லேயே அந்த வாகனங்கள் விற்பனைக்கு போயிருக்கின்றது. இந்த வாகனம் முற்று முழுதாக இந்தியன் தயாரிப்பு, இந்தியாவிலேருந்து வந்த வாகனமாக தான் இருக்கிறது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக காய்ப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களோட பேரை சொல்லி இது எங்கே இருக்குது, இந்த உங்களோட கம்பெனி, இந்த கம்பெனியில் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்ற பற்றி சொல்லுங்கள். என் பேர் வந்து சதுசன். இடம் வந்து நீர்வேலி கந்தசுவாமி கோயிலுக்கு எதிரில் முதலாவது அட்டல் அண்ட் கம்பெனியை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காண்டி ஓப்பன் பண்ணிருக்கோம். அது யாழ்ப்பாணத்தில் முதலாவது ஷோரூம் இதுதான். ஓகே, யாழ்ப்பாணத்தில் முதலாவது ஷோரூம் இந்த இதுதான். ஸோ நானும் உண்மையாகவே நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே இருக்குது இது எங்கே இன்னும் யாழ்ப்பாணத்துக்கு வர நினைக்கிறதுக்கு. அதாவது இப்போ நேற்றைக்கு நினைச்சா நீங்கள் நேற்றைக்கு இரவே எனக்கு இந்த கடை கண்ணில் பட்டு இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. இதில் ஒரு வாகனம் முதல் நாளே விற்பனை ஆகிருக்கு என்ற இந்த விஷயம் வந்து என் சார்பான உங்களுக்குரிய வாழ்த்துக்கள். அண்ட் இதில் என்னென்ன வாகனங்கள் நிற்கிது, என்னென்ன வகையான வாகனங்கள் இருக்குன்ற நேரடியாக பார்ப்போம். இந்த ஆட்டோ வந்து சொல்கிறது அட்டுல் ஜெம் கார்கோன்னு சொல்கிறது. ஓகே. இது வந்து இது டீசல் வாகனம், பெட்ரோல் வாகனம்? இது வந்து டீசல் வாகனம். ஓகே. 435 சிசி இது இந்த கொள்ளளவு. 435 சிசியா? என்ன பெட்ரோல் வேலை செய்யும்? வந்து 33 கிலோமீட்டர் பாவிக்கும். டீசல் வாகனம். நீங்க இருங்க, நான் எடுக்கிறேன். ஓகே, இதை முன்னுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லணும்னா, இது வந்து எமர்ஜென்சி பட்டன், மற்ற இது லைட் ஆன் ஆஃப், இது வந்து 5 கிளாஸுங்க. ஓகே. அடுத்தது வந்து ஸ்பீட் மீட்டர், அதோட ஃபியூல் இது வந்து காட்டும் மீட்டர். அனலாக் முறையில் இருக்குண்ணா. ஓகே. மேலே பேட்டரி இதுகள்லாம் காட்டுமா? பேட்டரி இது டவுன் அண்டா ரெட் கலரில்.
அதே மாதிரி இன்ஜின் இது வந்து டீசல். ஹீட் காட்டு மேலே சிக்னல் இண்டிகேட்டர் காட்டு. ஓகே. இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய மாதிரி லோக்கல்ல இருக்கு. யூஎஸ்பி போர்ட் ஒன்று இருக்கு. சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி பாட்டு போகக்கூடிய மாதிரியா? சார்ஜ் போடக்கூடிய. ஓகே, சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி யூஎஸ்பி போர்ட் இருக்கு. இது என்ன 3-4 கம்பிகள் இருக்குது. இது என்ன விஷயங்கள் இந்த சிஸ்டம் வச்சுக்கலாம்? இது வந்து ரிவர்ஸ் மாத்துறது கியர். ஓகே. இது வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஓகே. இது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு. என்னது ஸ்டாப் பண்றது? என்ஜின் ஸ்டாப் பண்றது. ஓகே. இப்போ நார்மலா ஸ்டார்ட் பண்ணி பாப்போம் அப்படி பண்ணுவாங்க. இங்க இக்னிஷன் சுவிட்ச் இங்க இந்த சைடுல இருக்கு. இது வந்து இக்னிஷன் சுவிட்ச். ஓகே. ஆன் பண்ணிட்டு பாத்து ஒரு படிமுறை ஆகியோமா? ஓகே ஓகேங்க. நீ அங்கே திறக்க முன்னே இங்கே பிடிக்கணுமா? இல்லை, நியூட்ரலில் இருக்கணும். நியூட்ரலில் இருக்கணுமா? இப்போ இங்கே நியூட்ரலில் இருக்கணும். ஓகே. அடுத்த சுவிட்சை ஆன் பண்ணுறேன். ஓகே. ஆன் பண்ண பிறகு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் கேபிள் இருக்குதா? அதை கொண்டு கீழே விடுவோம். சரி. அதுக்கு அடுத்த ஸ்டாப் பண்ண இப்போ என்ன செய்யணும்? பண்ண சிவப்பு லிவர் இருக்குல்ல, ஸ்டாப் ஆகி அவ்வளோதான் வேலை. அவ்வளோதான். சிம்பிளாக இருக்காண்ணா. ஆனால் பட்டன் சுவிட்ச் மாதிரி இதுக்கு வராது. டீசலுக்கு இப்படித்தான் வருதா? ஓகே ஓகே ஓகே. திருப்பி ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ்ன்ற விஷயம் என்ன மாதிரி இருக்கு? ரிவர்ஸ் ஒரு லிவர் ஒன்று இருக்குது. ஓகே. இது நார்மலாக அப்படி இருக்கும். இந்த லிவர் வந்து நார்மலாக அப்படி இருக்கும். இப்படி தான் இருக்குமா? இப்படி இருக்கும் நார்மலா. ரிவர்ஸ் எடுத்து சைடு தள்ளுவோம். சரி. ஓகே. பட் அதே மாதிரி கீழே என்ன விஷயம் இருக்கு? ஹேண்ட் பிரேக் இருக்கா? ஹேண்ட் பிரேக் இருக்கு. ஓகே. இழுத்தா சரி. சரி. ஓகே. அப்போ இதில் எந்த பாக்ஸ் என்ன? இது ஃபியூஸுக்கான பாக்ஸ். ஃபியூஸுக்கான பாக்ஸ். ஓகே. என்ன மலமைக்கு மாற பிரேக் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது மலமே அங்கே இருந்த பிரேக் வரும், இது என்ன இங்கே இருந்து முன்னுக்கு வருது? கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காண்டி. ஓகே ஓகே. நான் அப்படி தான் வச்சு விடணும் காலை. ஓகேண்ணா. ஓகே ஓகே. கீழே பேட்டரியும் அப்படி இருக்கேண்ணா. போட்டின் ஹோல்டர் இருக்கு. அதே மாதிரி டயர் எக்ஸ்ட்ரா வீல் வந்து கீழே வச்சிருக்கணும். அந்த டோர் ஓப்பன் இருக்கு. காற்று உள்ளே வர்றதுக்குண்ணா. இதை வந்து எங்களை காற்றுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ண முடியும்னா காற்று போகிற வீச்சுக்கு உள்ளே வரும். லாக் பண்ணுறேன். கதவு திறக்கிறது என்ன மாதிரி? உள்ள வந்து லாக் பண்ணுறது அந்த அந்த கதவில் செய்வோம். இதை மேல் அழுத்தம்னா சரி. கருப்பு லிவர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை மேல் அழுத்தா அன்லாக் ஆகிடும். ஓகே ஓகே. பண்ணுவோம். லாக் பண்ணுவோம். ஓகே ரைட். அவ்வளோதான். எல்லா இடம் பிராண்டு அந்த நேம் அடிச்சிருக்குண்ணா. ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டு இந்த இது வந்து கீபோர்டு தான் அதில் கொஞ்சம் லாக் வராது. லாக் பண்ணலாம். ஆனால் இந்த இப்போ நீங்கள் புஷ் பண்ணி கொண்டு அந்த முந்தைய அந்த கார்களில் வர மாதிரி புஷ் பண்ணி கொண்டு கதவை திறந்தீங்கன்னா அந்த லாக் அடிப்படும். இந்த ஓகே. அந்த பின்னுக்கு ஒரு டோர் வச்சுருக்கேண்ணா. ஓகே. பின்னுக்கு வரதை பார்க்கலாம் கண்ணாடியில். அதே மாதிரி ஏதாவது பின்னுக்கு யாராவது ஏறி இருந்து இது பண்ணால் கதைக்கலாம். ஏறி இருந்து போகிறதுக்கு ஏதாவது அனுமதி இருக்கா? இது பொதுவாக சாமான விலைக்கு வயத்தில் மட்டும்தான் உண்மையான பர்பஸ். சின்ன சின்ன தேவைகளுக்கு ஏறி இருந்தால் அது வந்து சட்ட சிக்கல் என்ன தெரியல. ஆனால் இதுன்ற பர்பஸ் வந்து திங்ஸ் ஏற்றுறதுக்கு பொருட்களை ஏற்றி கொண்டு செல்வதற்கான விஷயம். 450 சிசி இன்ஜின் இருக்குண்ணா. 435 சிசி. இதில் என்ன விலை என்ன இது போட்டிருக்கு? இது வந்து நாங்கள் ஓப்பர் ப்ரைஸ் கொடுக்குறோம். வார 25ஆம் தேதி வரைக்கும் 16,90,000. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கூடும். ஓகே. இது வந்து இந்தியா பட்டி வந்து 3 பக்கம் திறந்துடலாம். 3 பக்கம் திறக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன லோக்கல் திறப்போமா? ஓகே. இது என்ன விஷயம் பண்ணது இருக்கா? இது வந்து இதோட வர சர்வீஸுக்கான பார்ட்ஸ்.
அப்புறம் வந்து டூல் கிட் ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறது ப்ரோப் என்னது? ஸ்டார்ட் பண்ணுறது மேனுவலாக ஸ்டார்ட் மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகே ஓகே. இது வந்து கேபிள் ஸ்டாண்டு அதோட ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஒரு கிட் ஒன்று சின்ன நிறைய சாமானாக இருக்குது. அதோட வந்து அதோட ஃபில்டர்ஸ் ஏன் ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு இவ்வளோ சாமான் கண்டிப்பாக தேவையா இல்லது இவ்வளோ தேவைப்படாது. அவங்க கிஃப்டாக சும்மா எக்ஸ்ட்ராவாக தராங்க. ஓகே ஓகே. இவ்வளோ சாமான ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு மாற்றோடனே நான் பயந்துடுவாங்க. அதான் பயந்துட்டேன் நான். ஸோ இவ்வளோ இதுக்கு அவ்வளோ திங்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்டாக கிடைக்குது. இதில் வந்து ஃபில்டர்ஸ் இருக்குது, இந்த கேபிள்கள் இருக்குது. இது வந்து மேனுவலாக ஸ்டார்ட் பண்ணுறா உங்களுக்கு ஏதாவது சிக்கல் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் இல்லை காலப்போக்கில் பேட்டரி ஏதாவது பல போயிட்டு பேட்டரி வந்து சார்ஜ் இல்லாமல் விட்டால் உங்களுக்கு வந்து எமர்ஜென்சியான கிட்டாக வந்து இது யூஸ் ஆகும். இதை கீழே சுற்றி போட்டு அங்கே தோட்டங்களுக்கு பாவிக்கிற மிஷின் தெரியும் அது மாதிரி இழுக்கிற ஒரு சிஸ்டமாக வந்து இது இருக்குது. அதே மாதிரி டூல் கிட் வந்து இதுக்கு தேவையான சாவிகள் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து இதில் இருக்குது. அந்த ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கிறப்பட்டா அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இந்த திங்ஸும் வந்து இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது வந்து ஃபுல்லாகவே இல்லை 3 பக்கம் டோருமே வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாகனம் எப்போ என்ன கடந்து வந்து நீங்கள் இந்த சோபா எப்போ ஓப்பன் பண்ணது? நேற்று. இன்றைக்கு வந்து இந்த வாகனம் வந்து சேல் ஆகிட்டு. ஸோ இந்த 2 பேர் வந்து நிற்கணும் இந்த ப்ராடக்டை வந்து இதை வாங்கினாக்கள். அதுக்கு முன்னுக்கு ரிவ்யூ எடுக்கணும்னு தான் இதை வந்து குயிக் ரிவ்யூவாக செய்கிறோம். அண்ட் இதில் எல்லா விஷயம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. வந்து பேட்டரி இருக்குது, இந்த பாட்டில் ஹோல்டர் இருக்குது, பிரேக் சிஸ்டம் வந்து வித்தியாசமாக இருக்குது. அது இதில் கால் வச்சுக்கொண்டு இதில் அமர்த்தக்கூடிய மாதிரி தான் இந்த இது இருக்குது. ஹேண்ட் பிரேக் இதில் வந்து சொல்லிட்டோம் இன்ஜின் எப்படி ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டேன்னா அதே மாதிரி ரிவர்ஸ் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கீபோர்டோட இங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு. இதில் வந்து யூஎஸ்பி வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து அனலாக் சிஸ்டத்தில் மீட்டர்கள் இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் ஓடினது, இந்த புக்ஸுகள் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்துட்டீங்க. இதில் வந்து லைட் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பின்னுக்கு வந்து நீங்கள் இதால் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஆட்டோவில் இந்த எப்படி இருக்கிறதுக்கான இந்த சீட் இந்த ஸ்பேஸில் தான் நீங்கள் வழியாக பார்த்துட்டீங்க. இது வந்து ஓப்பனாக தான் இந்த சீட் இது வந்து விட்டுருக்கீங்கன்னு சொல்லி சொன்னால் இதால் லொக் பண்ணுறதால அதுக்கு தனி சேஃப்டி சிஸ்டம் கொடுக்கல. இல்லாட்டி வேறு வாகனங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை கவர் பண்ணியிருக்கும். இது ஃபுல்லாகவே லொக் பண்ணுற சிஸ்டத்தில் இருக்கிறபடியால் அதுக்குன்ற ஒரு சிஸ்டத்தை அதுக்கு செப்பரேட்டான ஒரு விஷயம் இல்லை. இது வந்து இங்கேருந்து ஓப்பன் பண்ணி லொக் பண்ணக்கூடிய மாதிரி விஷயங்கள் இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கா ப்ரைஸ் இருக்கா சொல்லிருக்கேண்ணா வந்து 25ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வந்து 16,90,000 இந்த பைக்கில் வந்து விற்கிறோம். ஆஃபர் ப்ரைஸா? இப்போ அந்த ஃபஸ்ட் கஸ்டமருக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க? இப்போ வந்து ஃபஸ்ட் கஸ்டமர் என்ன ப்ரைஸுக்கு இது அடிக்கணும்? அதே ப்ரைஸ் தான் அடிக்கணும். அவைக்கான பதிவு பெறுமதி வந்து இலவசமாக கொடுக்குறீங்க. அண்ணா இந்த சுற்றின இந்த இடம் தான் கார் சுத்தோடம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரேக் ஆயில் ஒரு பம்ப் வந்து அதுக்காக இந்த பிரேக் ஆயில் கூட வேணும். இதுவும் வந்து சீட்டு கீழே வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து டீசல் டேங்க் டீசல் அடிச்சிருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். முதலாவது கஸ்டமர் இன்றைக்கு வந்து இந்த வாகனம் எடுத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ஓடி பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குது வாகனம்? தரமாக இருக்குது, நல்ல ஓட்டத்துக்கு நல்ல இதாக இருக்குது. உங்களோட தேவை வந்து இப்போ இந்த பொதியல் ஏற்றுற அந்த மாதிரி தேவையா இல்லை என்னதுக்காண்டி அந்த மாதிரி ஆட்டோ செலக்ட் பண்ணீங்க? இது வந்து அந்த லோட்டோவில் ஏற்றி செல்றதுக்கு இலகுவான வாகனம் என்றபடியாக இதை நாங்கள் சரி செய்து எடுத்துருக்கோம். ஓடி பார்த்த அந்த ஃபீலிங் வந்து நல்லா இருக்கா? என்ன நம்பி எடுக்கலாமாக்கா? நம்பி எடுத்து
இந்த வாகனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வாகனம் இருக்க உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் துளசிகன். எங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.